இத்தனை ஆண்டு காலத்துல தொடர்ந்து இளைஞர்கள் தற்போது ஆன்லைன்ல விடுவதன் மூலமா சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒளிபரப்புவதன் மூலமாக இளைஞர்கள் அதிக அளவுல பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது லைவ் ஒளிபரப்பு செய்வதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதில் ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். நாம் ஒழுங்கா பேசணும், தொகுதி மக்களுக்காக பேசணும், சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசணும், டு த பாயிண்ட், என்ன மானிய கோரிக்கையோ அது சம்பந்தமா பேசணும் என்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது அறிவுறுத்தக்கூடிய வகையில், வழிகாட்டக்கூடிய வகையில், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். வெளியே மக்களும் வாக்களித்த மக்களும் நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அரசியல்படுத்தப்படுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவதற்கும் லைவ் ஒளிபரப்பு என்பது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. எதிர்கட்சி அப்படித்தானே பேச முடியும். ஆதரிச்சு பேச முடியாதுல்ல, வாழ்த்து பேச முடியாதுல்ல, பாராட்டி பேச முடியாதுல்ல. அதே சம்பவ ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கெடுத்தாலும் பாஜக திமுக இப்ப ஆட்சி எதிர்கட்சியா உட்கார்ந்து எதிர்க்கெடுத்தாலும் தாவக கூட்ட சொல்றாங்க ஒரு பதிவு போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது பாஜக கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்பதான் தாவக வந்திருக்காங்க. இப்ப எதுக்கெடுத்தாலும் தாவக மேல பதிவு சொல்றாங்க. மத்திய அரசு திமுக எதிர்க்கல. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில நடக்கிற உரையாடல்கள்ல பாஜக பேசணுங்கிற அவசியம் ஏற்படாது. பாஜகவை எப்ப எதிர்க்கணும் அப்ப எதிர்ப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். அப்போ ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. அப்ப அதிமுக திமுகவை தான் டார்கெட் பண்ணி பேசினாங்க. அப்போ நாம ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருந்த அதிமுக பாஜகவை பற்றி எதுவுமே பேசலன்னு விடுதலை சிறுத்தைகள் உட்பட சொல்லியிருக்கிறோம். பட் அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்கிறது முக்கியமான கிரைசிஸ் வரும்போது தெரியும். குறிப்பா டீலிமிட்டேஷன் அந்த ஆதாரத்தோட இந்து இங்கிலீஷ்ல வந்த ஒரு செய்தி காமிச்சு ஆதாரத்தோட பேசும்போது அவருக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதான் வெளியில மேடை போட்டு பேசுங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பின்னணியில அவர் சொன்னாருங்கிறது தெரியல. அது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சருடைய பேச்சுரிமைக்கு ஒரு தடையாக இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இதை மடைமாற்றி, அதாவது விவாத பொருள் வேறு திசை நோக்கி போய்விடக் கூடாது என்கிற அடிப்படையில் அவர் சொன்னாரா என்று தெரியவில்லை. முழு வீடியோவை பார்த்தால் தான் தெரியும். எங்க உறுப்பினர் தான் அந்த கோரிக்கை வச்சவரு, அதனால நான் வரவேற்றுதான் ஆகணும், வரவேற்கிறேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ஜோதிமணி கூட்டணி அமைக்குமா? இந்த மாநாட்டில் நான் 2 நிமிஷம் பேசினேன். அதுல ஒரு செய்தி, விசிக தாவேக்காவோடு இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிருக்கு. அமித்ஷா தலைமையிலான முதலமைச்சர்கள் கூட்டத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதுல தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீட் தேர்வு மேலத விஷயங்கள் தமிழ்நாட்டுல ஒரு பேசியிருக்காரு. இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். அது 31வது மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது வரவேற்க தகுந்தவைதான். ஆனால் அதுல பெரிதா பயன் விளைந்ததாக இது வரலும் ஒன்றும் தெரியல. நம்முடைய நிலைப்பாடை நாம சொல்றோம், கர்நாடகா நிலைப்பாட்டை கர்நாடகா சொல்லுது. மற்றபடி அதுல எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விளைவுகள், பயன் தரக்கூடிய விளைவுகள் கடந்த காலங்களில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டம் நல்ல விளைவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரு பிரிவுகளாக பிரிந்துள்ள அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக பற்றி நான் ஏதாவது சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. தேர்தலுக்கு முன்னரே நான் சொன்னேன்,
தேர்தலுக்கு பின்னால் இந்த மாதிரி ஆயிரும், கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, பாஜகவோடு நீங்கள் உறவை தவிர்த்து தனித்து நின்றாலே உங்களுக்குரிய செல்வாக்கு அப்படியே நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை நான் சொன்னபோது, எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அதனால தொடர்ந்து அது மேல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிரபலமான திரைப்பட நாயகி அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் காலமானது மிகுந்த துயரமளிக்கிறது. தமிழ் மக்களின் நல்லன்பை பெற்றவர், புகழ்பெற்ற கதாநாயகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக சட்டசபையில முதல்வர் தொகுதி மறுவரை குறித்து ஒரு மாதிரியும், தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டுல வேற மாதிரியும் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் அழுத்தமாக பேசியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கிவிட்டார் என்று நான் கருதவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அது அமைய வேண்டும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது என்ன நிலைப்பாட்டை தாவேக எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். விசிகாவுடைய பார்வையில் 100 நாள் தாவேக ஆட்சி. நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. அந்த வகையிலே 100 நாள் ஆட்சியை நாங்கள் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு மிகவும் கற்றுக்கொள்ளும் காலம். இது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். இதிலே அவர்கள் சாதித்திருப்பது, இதுவரையில் எந்த துறையிலும் லஞ்ச லாவண்யம் இல்லை, ஊழல் இல்லை என்கிற பெயரை சம்பாதித்திருக்கிறது இந்த அரசு. பல பேர் மனம் திறந்து பாராட்டும் நிலையை நாம் பார்க்கிறோம். இது நீடிக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது என்கிற சாதனையை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள், வாழ்த்துக்கள். எவ்வளவு வேகமா தாவேக ஆட்சிக்கு வந்ததோ அவ்வளவு வேகமா படு பதவத்துக்கு போடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். திமுக ஆட்சியில 43 டெண்டர் முறைகேடு நடந்தது. சிடிஆர் மின்சார தேவை 43 டெண்டர்ல முறைகேடு நடந்ததாக திமுக ஆட்சி சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். அது நான் படிக்கல, பார்க்கல. அது என்னன்னு என்ன முறைகேடுங்கிறது? டெண்டர்ல முறைகேடா? அது எல்லா துறையிலையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் விசாரணை நடத்துறோம் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சிஎம் என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, நான் எப்போ ஓபன் பண்ணுவோம், எப்படி ஓபன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன ஃபைல்? 3 துறை சம்பந்தப்பட்ட ஊழல். ஓபன் சேலஞ்ச் இந்த ஊழல் மட்டும் திமுக. இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடல் அல்லது சவால்கள். நாம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுல